எல்லாருக்கும் வணக்கம்மா. ரேஷன் பச்சரிசி மாவில் நாம் இன்னைக்கு நல்ல காரமாக நல்ல மொறுமொறுன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம்மா. வாங்கம்மா, டைமை வேஸ்ட் பண்ணாமல் உடனே செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கம்மா, நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட்டு அரைக்கணும். அந்த பேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய், 3 பூண்டு பல், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கம்மா, நான் அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இதில் 1 டம்ளர் தண்ணி நிறையா ஊற்றிருக்கேன் பாருங்கள். அதை ஊற்றிக்கலாம். பாருங்கம்மா, இது கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் இல்லை. அதனால் கொஞ்சோண்டு சுடுதண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்நாக்ஸ் தகுந்த மாதிரி தூள் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகம் அதையும் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் பாருங்கள் ஊற்றிருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் கொதிக்கிடும் நல்லா. பாருங்கம்மா, தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் செய்ய டிஷ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரேஷனில் வாங்கின அரிசி, பச்சரிசி மாவு தான். அதை நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அரிசி அதை போட்டு தான் நம்ம டிஷ்ஷு செய்ய போகிறோம். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதுக்கு 3/4 டம்ளர் மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா அண்ணனில் சிம்மில் வச்சு மாவு வேகணும். அப்படி கொண்டு கிண்டி விட்டுட்ருங்க. அப்போ தான் மாவு ஒன்று சேர்ந்தாப்புல வெந்து வரும். மாவு வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கம்மா, வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. தண்ணி நல்லா கொதி விட்டு போட்டனால பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஒட்டில் பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். சரிம்மா, மாவு வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். அப்படியே அந்த மாவு கொஞ்சம் அப்படியே உள்ளே புழுங்கும். மூடி இருக்கட்டும். பாருங்கம்மா, நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இதை என்ன பண்ணுறோம்னா, வேறு பாத்திரத்தில் எடுத்து போட்டு நம்ம இன்னும் நல்லா பிசையணும். இப்போ இதை நல்லா பிசையணும். அப்படியே சப்பாத்தி மாதிரி உருட்டி கொண்டாடணும். நான் பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். மாவு வெந்த மாவுனால நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. பாருங்கம்மா, மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாதிரி இருக்கு பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக நல்லா. இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கம்மா, பிசைஞ்ச மாவை சப்பாத்தி போடுற மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவை சப்பாத்தி வட்டையில் வச்சு தேய்ச்சி ரவுண்டு பண்ணிக்குவோம். இதுக்கு பச்சரிசி மாவு கொஞ்சம் தூவி அப்புறம் தான் தேய்க்கணும். இப்போம்மா இதை சதுரமாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணுறேன். இந்த சைடில் இருக்க மாவெல்லாம் கூட நம்ம அடுத்து சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கம்மா, இதில் 3 கோடு போட்டு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அடுத்து பீஸ் போட்டுக்கலாம். சின்ன பீஸாக இருந்தாலும் பாருங்கம்மா, 3 பீஸாக போட்டாச்சு. இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பம் நம்ம கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கம்மா, இந்த ஷேப்பில் நான் வெட்டியிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பம் நம்ம வெட்டிக்கோங்க. இப்போ மற்ற மாவு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி. பாருங்கம்மா, ஒரு வடைசட்டில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு அந்த இதை போட்டுக்கலாம். அப்படியே 2 பக்கம் வேகிற மாதிரி திருப்பி போட்டுக்குவோம். நல்லா பொரிஞ்சு கோல்டன் கலர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி கோல்டன் கலர் வர வரை கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, நல்லா வெந்து அந்த கோல்டன் கலர் வந்துருச்சு. நல்லா மொறும்பொன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். கலகலன்னு எடுத்துருவோம். எண்ணெயை நல்லா வடி விட்டு எடுக்கணும். ரேஷன் பச்சரிசி மாவில் செஞ்ச சிப்ஸு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா காரமாக மொறுமொன்னு இருக்குது பாருங்கம்மா. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.